ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரவு மலைகளின் உயரத்தில் கனமாக விழுந்தது. இரவு மலைகளோட உயரத்தில் கனமாக விழுந்துச்சான். மனிதனால் எதையும் பார்க்க முடியவில்லை. மனுஷங்களால் எதையுமே பார்க்க முடியலையா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அந்த நைட் ஃபெல் ஹெவி ஆன் த ஹைட்ஸ் ஆஃப் த மவுண்டைன். மவுண்டைனுடைய உயரத்தில் இந்த நைட் ஃபால் ஆகுதா ஹெவியாக. அண்ட் த மேன் குட் நாட் see anything. மேனால் எதையுமே பார்க்க முடியலையா? பூஜ்ய தெரிவு நிலை இருந்தது. தெரிவு நிலை எப்படி இருக்குது அப்படின்னா பூஜ்ஜியமாக இருந்துச்சான். சந்திரனும் நட்சத்திரங்களும் மேகங்களால் மூடப்பட்டிருக்கான். அதாவது சந்திரன்னா 3, நட்சத்திரங்கள்னா ஸ்டாரு, மேகங்கள்னா க்ளவுடு. ஓகேவா? ஸோ அது 3ஐயும் ஸ்டார்ஸையும் என்ன பண்ணியிருக்கு? மேகங்களால் மூடப்பட்டிருக்கான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தெர் வாஸ் ஜீரோ விசிபிலிட்டி. அதாவது விசிபிலிட்டி பொறுத்தவரையில் ரொம்ப ஜீரோவாக இருக்கான். 3 ஸ்டார்ஸும் எப்படி கவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா க்ளவுட்ஸால் கவர் பண்ணப்பட்டிருக்கான். அந்த மூன் அண்ட் த ஸ்டார்ஸ் வேர் கவர்டு பை த க்ளவுட்ஸ். அடுத்த சென்டென்ஸு, மலை உச்சியிலிருந்து சில அடிகள் கீழே இருந்தபோது வேகத்தில் விழுந்து காற்றில் தவறி விழுந்தார். மலை உச்சியிலிருந்து கொஞ்சம் அடியில் தான் இவர் கீழே இருக்கார். இருந்தபோதும் அவர் வேகமாக ஏறும்போது காற்றுல விழுந்துட்டார் தவறி. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? when he was just a few feet below the top of the mountain. மவுண்டைனுடைய டாப்லேருந்து ஒரு சில அடிகள் தான் கீழே இருக்கார் இவர் வேகமாக போகும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா ஸ்லிப் ஆகி காற்றுல விழுந்துடுறாரு. அது மாதிரி ரொம்ப ஸ்பீடாக ஃபால் ஆகுறாரு. கீழ் நோக்கி தவறி விழுந்துட்டார். விழறவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, அதாவது ரொம்ப ஸ்பீடாக he slipped and fell into the air falling at a great speed. ரொம்ப வேகமாக கீழே விழறாராம். அடுத்த சென்டென்ஸு, அவர் கீழே செல்லும்போது கருப்பு புள்ளிகளை மட்டுமே பார்க்க முடிந்ததாம். அவர் கீழ் நோக்கி செல்லும்போது மேலே பார்த்தா கருப்பு புள்ளி மட்டும்தான் அவருக்கு தெரியுதாம். மேலும் ஈர்ப்பு விசையால் உறிஞ்சப்பட்ட பயங்கரமான உணர்வை உணர முடிந்தது. அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? பிடிச்சி இழுக்கும் இல்லையா? சக் பண்ணி உறிஞ்சி இழுக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அவரை இழுக்கிற மாதிரி, யாரோ கீழே பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாராம் பயங்கரமாக. ஓகே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he could see only black spots as he went down. கீழே விழும்போது மேலே black spot கருப்பு புள்ளிகள் மட்டும்தான் தெரியுதா. he could see only black spots as he went down and feel the terrible sensation. அதாவது பயங்கரமான ஒரு உணர்வு என்ன அப்படின்னா being sucked in by gravity ஃபோர்ஸ்னால் இழுக்கப்படுறாரு கீழ் நோக்கி. அதை அவரால் ஃபீல் பண்ண முடியுது. பயங்கரமான ஒரு உணர்வு அவருக்கு வருது, டெரிபிள் சென்சேஷன். ஓகே, அடுத்த சென்டென்ஸு, அவர் விழுந்து கொண்டே இருந்தார். மிகுந்த பயத்தின் அந்த தருணங்களில் அவர் கீழ் நோக்கி விழுந்துகிட்டே இருக்கார். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா பயத்தில் அந்த தருணங்களில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில நல்லது கெட்ட சம்பவங்கள் எல்லாமே அவருடைய மைண்டுக்குள்ளே வருது. சரியா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he kept falling. அதாவது கீழ் நோக்கி விழுந்தபடியே போய்கிட்டே இருக்கார், கீழ் நோக்கி போய்கிட்டே இருக்கார். அண்ட் இன் those moments of great fear, ஒரு பயமான உணர்வோட அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஆல் த குட் அண்ட் பேட் எபிசோட் ஆஃப் ஹிஸ் லைஃப் கேம் டு ஹிஸ் மைண்ட். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் அவருடைய மைண்டுக்குள்ளே நினைவுபடுத்துது. அடுத்த சென்டென்ஸு, இடுப்பில் கட்டியிருந்த கயிறு தன்னை மிகவும் கடினமாக இழுப்பதை திடீரென்று உணர்ந்தபோது மரணம் எவ்வளவு நெருங்கி வருகிறது என்று இப்போது நினைத்து கொண்டிருந்தான். அதாவது என்னென்னா இடுப்பில் கட்டப்பட்ட கயிறு தன்னை கடினமாக இழுப்பதை அவர் திடீர்னு உணர்றாரு. இடுப்பில் ஒரு கயிறு ஒன்று கட்டியிருந்தார். அந்த கயிறு தன்னை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாரு. மரணம் எவ்வளோ நெருங்கி வருகிறது அப்படிங்கிறதையும் அவர் பார்க்குறாரு என்று இப்போது நினைத்து கொண்டிருந்தான். அதாவது என்னென்னா மரணம் என்னை நெருங்கி வருது அப்படின்ற ஒரு தருணத்தில் டக்குன்னு தன்னோட இடுப்பில் கட்டியிருந்த கயிறு மேல் நோக்கி இழுக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he was thinking now. என்னத்தை திங்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா how close death was getting. நான் மரணிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னை நோக்கி வந்துட்டுருக்கு. when all of a sudden, திடீர்னு he felt the
ரோப் டைடு டு ஹிஸ் waist புல் ஹிம் வெரி ஹார்டு. என்னை பிடிச்சி மேல் நோக்கி இழுக்குது. நான் இடுப்பில் கட்டப்பட்ட ரோப் வந்து என்னை மேல் நோக்கி திடீர்னு இழுக்குது. நான் மரணிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த தருணத்தில் டக்குன்னு என் இடுப்பில் கட்டியிருந்த கயிறு என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு மேல் நோக்கி என்னை இழுக்குது. கீழ் நோக்கி போயிட்டு இருந்த எண்ணெய் யாரோ பிடிச்சி மேலே இழுக்கிற மாதிரி இருக்குது. அதான் அந்த கயிறு, இடுப்பில் கட்டின கயிறு. ஓகே, வெயிஸ்ட் அப்படின்னா இடுப்பு. ஓகேவா. அடுத்த சென்டென்ஸு, அவரது உடல் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தது. இப்போ அவருடைய உடல் இப்போ என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா காற்றுல அப்படியே தொங்கிட்டு இருக்கான், ஹேங் ஆகிட்டுருக்கான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹிஸ் பாடி வாஸ் ஹேங்கிங் இன் த ஏர். அப்படியே ஆடுது மேலே கயிறில். கயிறோட ஒரு கயிற்றுல கட்டி தொங்க விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவரோட பாடி வந்து இப்போ ஹேங் ஆகிட்டுருக்கான் ஏரில். அடுத்த சென்டென்ஸு, கயிறு மட்டுமே அவனை பிடித்து கொண்டிருந்தது. கயிறு மட்டும்தான் இப்போதைக்கு அவனை பிடிச்சிட்ருக்கு. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒன்லி த ரோப் வாஸ் ஹோல்டிங் ஹிம். ரோப்பு மட்டும்தான் இப்போதைக்கு அவரை பிடிச்சிட்ருக்கு. அடுத்த சென்டென்ஸு, அமைதியான அந்த நிமிடத்தில் கடவுளே எனக்கு உதவுங்கள் என்று அலறுவதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. அமைதியான அந்த தருணத்தில் கடவுளே எனக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி அலறாரு. அதை தவிர அவருக்கு வேறு எந்த வழியுமே இல்லை. ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இன் தட் மொமெண்ட் ஆஃப் ஸ்டில்னஸ் ஹி ஹேட் நோ சாய்ஸ் அதர் தன் டு ஸ்க்ரீம். அந்த அமைதியான அந்த தருணத்தில் இப்போதைக்கு கடவுளை கூப்பிட்றத தவிர்த்து வேறு எந்த வழியுமே இல்லை. ஹெல்ப் மீ காட் அப்படின்னு கத்துறாரு. அடுத்த சென்டென்ஸு, திடீரென்று வானத்திலிருந்து ஒரு ஆழமான குரல் வந்தது. நான் என்ன செய்ய வேண்டும்? திடீர்னு வந்து பார்த்தா வானத்துலேருந்து ஒரு ஆழமான ஒரு குரல் வந்தது. அது என்ன அப்படின்னா நான் என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்குது. அதுதான் யார் அப்படின்னா நம்மளுடைய கடவுள். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆல் ஆஃப் எ சடன் எ டீப் வாய்ஸ் கம்மிங் ஃப்ரம் த ஸ்கை. ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீப் வாய்ஸ் வந்து அந்த ஸ்கையிலேருந்து வருதான். அதுதான் என்ன கேட்குது அப்படின்னா வாட் டூ யூ வாண்ட் மீ டு டூ. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குதான் அந்த ஸ்கைலேருந்து வந்தக்கூடிய வாய்ஸ். அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.